ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்பில் கடந்த சில நாட்களாக நீதிமானாக்கப்படுதல் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்தோம். குறிப்பாக இதற்கு அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், அல்லது ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் இது ரொம்ப தியாலஜிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பின் மீது நமக்கு இன்னும் ஒரு மரியாதையும் அல்லது அந்த கணம் அல்லது நன்றி உணர்வு இன்னும் அதிகமாகணும். அதுதான் இதனுடைய அப்ஜெக்டிவ். ரெண்டாவது, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அடிப்படையே தெரிந்திருக்க வேண்டிய சத்தியங்கள் இவைகள் எல்லாம். அதனால் முடிந்தவரை எளிதாக விளக்க முயற்சிக்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற அடுத்து சில நாட்களும் படிக்க போகிற காரியம் மிகவும் மிகவும் அவசியமானது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு, அனுதின நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமானது. நம்ம படிக்க போகிற அடுத்த காரியம் என்னென்னா சாங்க்டிஃபிகேஷன் அல்லது சுத்திகரிக்கப்படுதல் அல்லது பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, பாவியாக இருக்கிற ஒரு மனிதன் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான். டெலிவர்டு ஃப்ரம் சின், பாவத்தில் மீட்கப்படுகிறான். அடுத்து இன்னொருத்தருடைய கையில் ஒப்படைக்கப்படுகிறான், அதாவது டெலிவர்டு டு ஹிஸ் சேவியர். இது வரைக்கும் அவன் பாவம் அவனை பாடாப்படுத்திட்டு இருந்துச்சு, பாவம்தான் அவன் மேலே ஆளுகை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுலேருந்து மீட்டு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஆளுகைக்கு இல்லாமல் அப்படியே இருப்பானா? இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அங்கேருந்து அவனை எடுத்துகிட்டு வந்து அவருடைய ரட்சகருடைய கையில் கொடுத்து ரட்சகரின் ஆளுகைக்கு கீழே அவன் வர்றான். இப்போ என்ன காரியம் நடக்குது? பரிசுத்தமாக்கப்படுதல். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ உலகத்தில் ரெண்டு வகையான புரிதல் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு அவனுடைய பாவ ஸ்பாவம் முற்றிலுமாக அவனை விட்டு போயிடும். அதனால் அவன் பாவமே இல்லாத ஒரு பூரணமான வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி இதை வச்சு பல பேர் கண்டித்து உணர்த்துறதை பார்க்குறோம். எப்படின்னா, அது எப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்படிலாம் ஒரு எண்ணம் வந்துச்சு? அது எப்படி ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் அப்படிலாம் ஒரு பாவம் உனக்கு வருமோ? ரட்சிக்க உண்மையே பற்றிருக்கே நீ இல்லையா? இப்படி பல கேள்வி கேட்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம். அதாவது ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா எந்த பாவமும் செய்யாமல் பரிசுத்தமாக வாழணும், அப்படி தான் வாழணும், நாங்கள் அப்படி தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டுட்ட அவ்வளோதான், ரட்சிப்பின் நிச்சயம் உனக்கு வந்துட்டாலே போதும், எப்படினாலும் வாழலாம், ஏன்னா உன்னுடைய எல்லா பாவத்துக்காகவும் ஆண்டவர் சிலுவையில் மரிச்சிட்டாரு, என்ஜாய் பண்ணு. அதாவது நீ என்ன பண்ணிட்டேன்னா, யூ ஹாவ் காட் லிபரேஷன் ஈவன் ஃப்ரம் த லா ஆஃப் மோசஸ். அதாவது எல்லா பிரமாணத்துலேருந்து விடுதலை ஆகிட்டப்பா, இதுக்கப்புறம் என்ன பிரமாணம் இருக்க, எதுக்கு சும்மா ஒரு லீகலிஸ்டிக்காக பேசுகிற, நீ என்ஜாய் லைஃப். அதாவது இந்த உலகத்தில் எப்படினாலும் பாவம் செஞ்சுக்கலாம், ஒரு இம்பர்ஃபெக்ஷன் லைஃப் நீ வாழ்ந்துக்கலாம். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்டினோமியானிசம் அப்படின்னா அகெயின்ஸ்ட் லீகலிசம். அதாவது சட்டத்திட்டமே கிடையாது உனக்கு. நல்லா கவனிங்க, சட்டத்திட்டமே கிடையாது, எப்படினாலும் வாழலாம். ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்ட எல்லா சட்டத்திட்டத்துக்கும் உட்பட்டு தான் நீ வாழணும், எந்த பாவமும் நீ செய்ய மாட்ட, பர்ஃபெக்ட் லைஃப் நீ வாழ்ந்தாகணும், ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் ரட்சிக்கவே பட்டுட்ட, எப்படினாலும் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீகலிசமாக இல்லவே அப்படின்னு இன்னொரு பக்கம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் சரியா? முதல்ல ஃபஸ்ட் இதை பார்க்கலாமே. அதாவது நம்ம இடத்துலேருந்து பாவ சுபாவமே எடுக்கப்பட்டு விட்டது, இனிமே நம்ம பாவமே செய்ய மாட்டோம், செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சில அந்த கருத்துக்கு ஒரு சில வசனத்தை அவங்க முன்ன வைக்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும் பொழுது 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். அப்படின்னா முடிஞ்சிச்சு சார், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கவும் முடியாது. நான் பர்ஃபெக்ட் ஆகிட்டேன் சார் அப்படின்னும் நினைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது இல்லை. இன்னும் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் முன்னேறிக்கிட்டே இருக்கிறேன், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், இன்னும் அப்படின்னு சொல்கிறார் பவுல். அதாவது பர்ஃபெக்ஷன் லைஃபுக்கு நான் இன்னும் வரல. யாக்கோபு 3வது அதிகாரம் 2வது வசனம்
ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக யாக்கோபு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நாம் எல்லாரும், உங்களை என்ன சேர்த்தான் சொல்கிறாரு, நாம் எல்லாரும் அப்பப்போ தவறுகிறோம் அப்படின்னு எழுதலை. என்ன சொல்கிறாருன்னா, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். சரி, அதையும் தாண்டி யோவானுக்கு வந்தீங்க அப்படின்னா 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இதில் நாம்ங்கிறத குறித்து பல டிஸ்கஷன் போனாலும், ஆனால் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் யாருக்குள்ள இருக்கும்? ஏன்னா வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ வசனத்தினால ஜெனிப்பிக்கப்பட்ட எனக்குள்ள சத்தியம் இருக்கக்கூடிய எனக்கு என்ன பார்த்து சொல்ற பாவம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாது. ஏன்னா உனக்குள்ள சத்தியம் இருந்துச்சுன்னா உன்னுடைய பாவம் உனக்கு புரியும், நீ செய்கிற தவறுகள் உனக்கு உணர்த்துவிக்கப்படும். அப்படியே நான் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னா உனக்கு வசனமே தெரியலன்னு அர்த்தம். அப்போ இங்கே இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்ட மனிதன் பாவமே செய்யாத ஒரு பெர்ஃபெக்ஷன் லைஃபுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவது தவறு அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ அந்த பக்கம் போகலாம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பாவம் செய்வான், இந்த உலகத்தில் பாவம் செய்ய வாழ முடியாது சார், அதுக்காக ரொம்ப ஓவராக லீகலிஸ்டிக்காக பார்க்காதீங்க, அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்னீங்கன்னா அதுக்கு வசனமே தேவையில்லை. இந்த மொத்த வேதாகமத்திலையும் பாவம் செய்து கொள்ளலாம் அல்லது பாவத்தை ஓகே அப்படின்னு சொல்லி வேதத்தில் எங்கேயுமே அங்கீகரிக்கலை. அது எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட நிலையோ ரட்சிக்கப்படலையோ, இல்லை நீங்கள் மகாகணம் பொறிந்த பரிசுத்தவான்களோ, இல்லை அதிகமான கிருபையை பெற்ற கிருபை வாசிகளோ, whatever it is, at any point of time பாவம் செய்வதை வேதம் எந்த இடத்துல என்டர்டெயின் பண்ணவே இல்லை. பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், பாவத்தின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் அவர். சரி, இதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல் காரியம், இந்த ரட்சிப்புப்பட்ட உடனே நீதிமான் ஆக்கப்பட்ட பின்பு நடக்கக்கூடிய இந்த சாங்டிஃபிகேஷன் அல்லது பரிசுத்தமாகுதல். இந்த பரிசுத்தமாகுதல்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல, இட் இஸ் நாட் அன் செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ். சில பேர் சொல்லுவாங்க இந்த பரிசுத்தமாகுதல்கிற தனிப்பட்ட அனுபவம், இன்னொரு அனுபவம், எப்படி பரிசுத்த ஆவியானவர் பெறுவதை தனிப்பட்ட அனுபவம்னு சொல்கிற மாதிரி அந்த பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டோட சேர்ந்து இந்த சாங்டிஃபிகேஷனும் ஒரு செப்பரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும், பாஸ்ட் டென்ஸ், செஞ்சு முடித்த வேலை மாதிரி தெரியுது. அடுத்த வார்த்தை, பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்டுட்ட, பரிசுத்தமாக்கப்படுகிற, பரிசுத்தமாக்கப்படுவ. அப்போ பேசிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் வசனம் சொல்லுது, அங்கே பரிசுத்தவான்கள் ஆகும்படி, ரெண்டும் பவுல் தான் எழுதுறாரு. அப்போ பேசிக்காக நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், ஆனால் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன். எப்படி? அவருடைய வசனத்தின் மூலமாக. அது அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இதை எப்படி நடந்துச்சு இது, அல்லது எப்படி நடக்குது இது? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள், 13வது வசனம், நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் அப்படின்னு தொடர்ந்து வரும் பொழுது உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்ன வரைக்கும் எப்படி பாவம் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்ததோ அதே போல ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தம் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அல்லது இன்னும் நான் பரிசுத்தமாக இருக்கிறது எப்படி? இந்த சரீரத்தில் நான் வாழ்கிற காலத்தில் முழுக்க நான் இன்னும் பரிசுத்தமாக வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி அதற்காகவே என்னுடைய இரட்சகர் கையில் என்னை முற்றிலுமாய் வித்து போடுகிற, அல்லது அவருக்கு ஏறக்குறைய நான் அடிமையாக என்னை அர்ப்பணிக்கிற அந்த காரியம்தான் பரிசுத்தமாகுதல். இது ஒரு நாள் வேலை இல்லை, இது தொடர்ந்து நடக்கக்கூடிய வேலை. அப்படி நீங்கள் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில்
இந்த பரிசுத்தமாகுதலை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு முறை நீதிமானாக்கப்பட்டோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த அனுபவம் இருக்குதா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா பிதாவே, கிருபையினாலே விசுவாசத்தினாலே நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாங்கள் அனுதினமும் எங்களோட வாழ்க்கையில் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியம் நடக்க வேண்டும். ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நாங்கள் எங்களோட இரட்சகருக்கு அடிமையாக எங்களை நாங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை இன்னும் பக்குவப்படுத்தும், உமது சாயலாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.